அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். அதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடவுளுந்த பருப்பு சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 மிளகு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இந்த கப் அளவில் தான் 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் சேர்த்துடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம ஆவியில் அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.